வாக்கா வாக்கா உள்ள வாக்கா வாக்கா பிரியங்காக்கா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. சீசன் 5ல இருந்து உன்னை பத்தி பேச முடியலையே அப்படின்னு அல்டி பாஸ் தவிக்கிற தவி இருக்கே. வாக்கா நீ வாக்கா. மக்களே இருக்கு மக்களே, இந்த வாரம் கண்டென்ட் இருக்கு மக்களே. இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்துடைய டாஸ்க் என்ன அப்படின்னா ஹோட்டல் டாஸ்க். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே யார் யார் வராங்க நீங்க எல்லாம் இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் அந்த அப்டேட் எல்லாம் கொடுக்கறது இல்லை, ஏன்னா என்னை விட எக்ஸ் தளத்திலேயே எல்லாத்துலேயும் அப்டேட் தர்றது மக்கள் தான். ஸோ யார் வர்றாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். மஞ்சரி, பிரியங்கா மற்றும் நம்மளது ஓஜி கேப்டன் அவர்கள். வாயா 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 தீபக் அண்ணே வானே. ஸோ இந்த வாரம் ரணகலமாக இருக்க போது, சூப்பராக இருக்க போது, அடிப்பொலியாக இருக்க போது. தீபக் உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றது, அந்த டாஸ்கை இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணக்கூடிய நபர், நல்ல மண்டை இருக்கக்கூடிய நபர். மஞ்சரியும் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஆளு. ஒரு விஷயத்தை ஓவர் ஹைப்புக்கு போகாம பாருக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர்னு வச்சுக்கலாம், அப்படி சொல்லலாம். சண்டை போடுவாங்க, பட் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள போகக்கூடிய ஆள். தீபக் அந்த மாதிரி தான். பட் தீபக் டென்ஷன் ஆயிட்டார் அப்படின்னா தாறுமாறு பண்ணுவோம். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீக் இருக்கணும் அப்படின்னா பக்காவான ஆட்களை தான் உள்ள விட்டுருக்காங்க. இந்த 3 பேரும் பாரு அப்படின்ற ஒரு ஆளுக்கு ஆதரவா பிரியங்கா இருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். உடைக்கிறாங்களான்னு பார்ப்போம், உடைச்சா பாராட்டுவோம். ஆனா பாருவோட ஆட்டத்துக்கு ஆதரவா, பாருவை பூஸ்ட் பண்றதுக்கு, பாருவுடைய கண்டென்ட்டை ஒரு லெவல் மேலே ஏற்றி விடுறதுக்கான ஒரு ஆட்டத்தை பிரியங்கா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருக்கு எதிராக விளையாடக்கூடிய ஆட்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணுது, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தீபக் அப்படின்ற ஒரு ஆள் உள்ள வந்தார் அப்படின்னா அவர் எப்படி ஆடுவார், உள்ள யார் யாருக்கிட்ட எல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் முதல்ல சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். சால்விங் இந்த சென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு தடவை சொல்லுவார் தப்பு அப்படின்னு, நீ ஆங்காரமாக பிடிச்ச அப்படின்னா அந்த ஆள் அந்த ஆள் வேலையை காட்டுவார், அந்த ஆள் வேலையை காட்டுவார். சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன கிரிஞ்சித்தனமான பல விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்கள் ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரிஞ்சித்தனமான வேலைகளை பலதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. எப்படி சொல்கிறது, சீசன் 8 ஞாபகம், மஞ்சரி அண்ட் தீபக். இதில் மாயா தான் வரணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் வச்சிருக்கு விஜய் டிவி. மாயா கடைசி டைமில் வர முடியாதுன்னு சொன்னனால தான் இவங்க வந்திருக்காங்க, மஞ்சரி உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரியங்கா மாயா இவங்க 2 பேரும் உள்ளே வந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குங்க, பிரியங்கா மாயா பாரு. ஐயோ ஐயோ சூப்பராக இருந்திருக்கும். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த கனின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க எங்க? நானும் எல்லா இடத்துலையும் அடியிலாம் தேடி பார்த்துட்டேன், ஒரு இடத்துலையும் அவங்க இருக்கிற மாதிரி தெரியல, என்னன்றது தெரியல. ஒருவேளை என்னப்பா ராஜமாதா வீட்டுக்குள்ள இல்லையா கேஸ் ஃபைல் பண்றாங்க? ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் இருக்கோன்றது புரியுது. கன்றாவியா இருக்குன்னு இந்த சீசனை நீங்க பார்க்காம இருக்க முடியல, அதாவது கன்றாவியா இருக்குன்னு சீசனை பார்க்காம இருக்க முடியல. ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக வருதுடா அப்படின்ற காரணத்துக்காக நம்ம விடவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வாரம் இவங்க உள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது. பட் ஆனால் உறுதியாக கண்டென்ட் இருக்கு மக்களே. அடக்கி வாசிப்பாங்களா இல்லை அடக்க வச்சு வாசிப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பாரு மட்டும் பாசிட்டிவ் ஆயிட்டா, பாருவை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கான ஹிண்ட் இவங்க கொடுத்துட்டா எப்படி இருக்கும் கேம்? ஆவாங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்ல ராசா. இப்ப கூட நான் சொல்றேன், மைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. 3 தடவை பிக் பாஸ் சொல்றாரு மைக் போட சொல்லி. வியானாட்டையும் இவங்ககிட்டயும் சொல்றாங்க, வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டையும். அதுக்கு இவங்க டென்ஷனா வேண்டியது ஏன் இருக்கு? நீங்க கேப்டன் அப்படி சொல்லுங்க, நீங்க பார்க்க வேண்டிய விதம், நீங்க பேச வேண்டிய விதம், இந்த விதத்துக்காக நான் வருவேன். ஏய் அதுக்கப்புறம் வேணும்னு எந்திரிச்சு போய் பாத்ரூம்குள்ள நிக்கிறாங்க. ஏன்னா அந்த டாஸ்க்குக்காக செட் பண்றதுக்கு எல்லாரும் உள்ள இருங்கன்னு சொல்றாங்க அந்த பெட்ரூம்குள்ள. இவங்க வேணும்னே போய், பாரு வேணும்னே போய் அங்க இருக்காங்க பாத்ரூம்ல நின்னுக்கிட்டு பிக் பாஸை சொல்ல வைக்கணுன்றதுக்காக.
எச்சத்தனமான கேம் விளையாடாதன்னு பல தடவை நம்ம வந்து சொல்லிட்டோம். நம்ம சொல்கிறோம் அவங்க காதல் கேட்கவா போகுது, அதனால இவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உள்ள வந்து ஒரு கேவலமான ஒரு மேட்டர் வந்து இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பாரு. உள்ள இருக்க இது நடந்தது பிராங்க்னே தெரியாம பிரவீனை கூப்பிட்டு வச்சு பிரஜின் மேலதான் இந்த எல்லா பிரச்சனையும். நீயும் நல்லதுதான் பண்ணியிருக்க, கமருதீனும் நல்லதான் பண்ணியிருக்கான். கமருதீனுக்கு அறிவு இல்லை, உனக்கு அறிவு இருக்கு. பிரஜினால இது வந்த விஷயங்கள் தான் எல்லாமே, கமருதீன் மேல எந்த தப்பும் கிடையாது அவருக்கு. அந்த மாதிரி வந்து இது பண்ணி அவங்கள ஒரு ஆள் வந்து பேசிட்டாங்க அப்படின்றக்கா, பாரு கிழிஞ்சிரும் அப்படின்னு பேசிட்டாருன்றதுக்காக இப்ப பிரவீனையும் கமருதீனையும் வச்சு இப்ப பிரஜினை டார்கெட் பண்றதுக்கான ஒரு ஐடியா மேடம் போட்டிருக்காங்க. ஆனா அது பிராங்க்னு தெரிய வரும்போது மேடம் என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். மக்களை கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.